Welcome to online class with Hema. இன்னைக்கு 10th standard mathematics refresher course module 5th chapter search and scientific notations. Search and scientific notations students activity part பார்க்கலாம். Express root 8 in the simplest form. So root 8 can be written as root 2 into root 2 into root 2. Therefore 8 equal to the ரெண்டு square root of 4 என்ன எழுதலாம்? Square root of 4 equal to 2 எழுதலாமா? ஸோ அந்த ரெண்டு 2க்கு வந்து ஒரு 2 வெளியில் எடுத்துடுறோம். 2 root 2 ஸ்கொயர் இதை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ இந்த ஸ்டெப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 2ன்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 2 என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 is 2 root 2. Next second one, add 4 root 7 and 3 root 7. 4 root 7 plus 3 root 7. 4 plus 3 root 7 common வெளில எடுத்துட்டா 4 plus 3 root 7 equal to 7 root 7. Next third one, simplify 5 root 3 plus 8 root 3 minus 2 root 3. எல்லாத்துலேயுமே அடிஷன் மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். root 3 காமனாக வெளில எடுத்துக்கிறோம். ஸோ 13 root 3 minus 2 root 3. Next, rationalize the denominator of 5 plus root 8 divided by 5 minus root 8. So 5 plus root 8 எப்படி எழுதலாம்? 5 plus root 8 divided by 5 minus root 8 into இதோடைய opposite signனால multiply and divide பண்ணணும். எப்பவுமே rational numbersல இதோடைய opposite signனால ப்ளஸும் மைனஸ் இது opposite signனால இது multiply பண்ணணும், divide பண்ணணும். ஸோ இது என்ன எழுதலாம்? 5 plus root 8 whole square. This is in the form of a plus b into a minus b. What is a plus b into a minus b equal to a square minus b square. So 5 square minus root 8 whole square. இது a plus b whole square formula இருக்கு. What is a plus b whole square? a plus b whole square equal to a square plus b square plus 2ab. So 25 plus a square root of 8 square can be written as 8 plus 2 5s are 2ab, 2 5s are 10 root 8 divided by 25 minus square root of 8 whole square என்ன? 2 8. So square root of 8 என்ன எழுதலாம்னா square root of 8 into 8 square root of 8 can be written as 8. அதான் 8 b square square root of 8 into 8 plus 2ab, 2 5s are 10 root 8 divided by 25 minus 8 equal to 33 plus 10 root 8 divided by 17. Next sum, write the number 5 6. இது என்ன? 1 2 3 4 5 6 zeros இருக்கு. whole power 6 in scientific notation. ஸோ இது என்ன? 5 இது என்ன எழுதலாம்னா 10 power 7. இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து இன்ட்டு 10 power 7 எழுதுகிறோம். இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின்னு. ஸோ இங்கேனா 6 zeros, இது உள்ள பாயிண்ட் போச்சுன்னா 10 power 7. இதே இங்கே 56.00னா 10 power 6ன்னு போட்டிருக்கலாம். உள்ள பாயிண்ட்டு போட்டதால் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சதால் இது 10 power 7. So 5.6 whole power 6, 6 7s are 42, 10 power 42. So இதை 6 times multiply பண்ணால் இந்த ஆன்சர் வரும். whole power 6 இருக்கிறதால 6 digits தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட் இங்கே 6 digits தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 6 times multiply பண்ணுறோம்ல, ஸோ 6 digits தள்ளி இது ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ 6 digits தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ இன்ட்டு 10 power 42. திருப்பி என்ன பண்ணோம்? 1 2 3 4 digit தள்ளி பாயிண்ட் வைக்கிறதால இங்கே வந்து 10 power 46ன்னு போடுறோம். நெக்ஸ்ட் குரூப் ஆக்டிவிட்டி 3 root 5 2 root 6 4 root 3 in ascending order. So order of given sets என்ன? 3 2 3 4 போட்டுக்கணும். அதுக்கு எல்சிஎம் என்ன? 2 3 4 equal to 12. So 3 root 5 என்ன? 5 power, this can be written as 5 power 1 by 3.
ஸோ இதுக்கு எல்சிஎம் 12 எடுக்கிறதால இப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இது 12ஆல் இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4/12 ஈக்குவல் டு 12 இன்ட்டு இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/4ன்னு எழுதுகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/4 இது வந்து 12 வந்து வெளில எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ 12 இன்ட்டு 5/4 என்ன 625. அதே மாதிரி 2/6 வந்து இது 6/2ன்னு எழுதலாம். ஸோ இது 12ன்றதால 6 2s are 12, மல்டிப்ளை சேம் நம்பர் இது நியூமரேட்டர். ஸோ 6/12 இந்த 12 வெளில எடுத்துகிட்டு வந்துடும். இன்ட்டு 6/6 ஈக்குவல் டு 46656. அதே மாதிரி 4√3 ஈக்குவல் டு 3/1/4 ஈக்குவல் டு 3 இது 12ன்றதால் 3 4s are 12, இது 3/12. இந்த 12 வெளில எடுத்துகிட்டு வந்துடுறோம். பிகாஸ் சேம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணுன்றதுக்காக சேம் பவரில் எடுத்துகிட்டு வரும். 12 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27. ஸோ எது அசெண்டிங்கில் 12√27 லெஸ் தேன் 12√625 லெஸ் தேன் 12 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 46656 ஈக்குவல் டு இது என்ன 12√27க்கு என்ன இருக்குது 4√3 லெஸ் தேன் 3√5 less than 2√6. இதுக்கு கரஸ்பாண்டிங் என்னன்னு பார்க்கணும். 12√27க்கு 4√3 less than 3√5 less than 2√6 46656க்கு. Next evaluation part, find the value of 94,127 0 to -2/3. ஸோ 94 இது வந்து -2/3, இதை வந்து ரெசிப்ரோகேட் பண்ணிவிட்டு +2/3ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது இதுக்கு 2ஆல் கேன்சல் பண்ணால் 620 டிவைடட் பை 47/2/3. ஸோ 2/3 கேன் பி ரிட்டன் அஸ் 1/3. இந்த 2வை வந்து ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ ஈக்குவல் டு 38 இது மல்டிப்ளை பண்ணால் 2209. இது 620 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 384400 1/3. ஸோ இந்த 3 எடுத்துகிட்டு வந்துட்டு 384400 டிவைடட் பை 2209. அவ்வளோதான். 3√384400 டிவைடட் பை 2209 இஸ் த ஆன்சர். Next, simplify square root of 27 plus 2√5 plus √20 minus 2√3. இதை வந்து 3 × 3 × 3ன்னு எழுதுகிறோம். இது 2 × 2 × 5 இந்த 2 எல்லாம் காமனாக வெளில எடுத்து 2 2க்கு ஒரு 2 எடுத்து வெளில போட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன 2. ஸோ இது வந்து 3√3. ஸோ இது வந்து ப்ளஸ் 2√5, இதை வந்து 4√5ன்னு எழுதிக்கிறாங்க. 3√3 minus 2√3 1√3 plus 4√5. Next, third one, rationalize the denominator of 9/4√3. rationalizing factor என்ன √3. இதுதான் multiply and divide பண்ணணும். ஸோ 9√3 divided by 4√3 whole square. 4√3 whole square can be written as 3. ஸோ இது 1 3s are 3, 3 3s are 9 equal to 3√3 divided by 4. Next one, fourth one, arrange the following sample sets in descending order. ஸோ இது வந்து இதுக்கு எல்சிஎம் தான் லாஸ்ட் சம் அந்த ஆக்டிவிட்டி பார்ட் போட்ட மாதிரி தான். ஸோ 2 3 6க்கு எல்சிஎம் என்ன 6. ஸோ இது 5/2ன்னு எழுதுகிறாங்க. ஸோ 6 வரணுன்னா என்ன பண்ணணும் 3. ஸோ சேம் நம்பர் நியூமரேட்டர் 3/6. இந்த 6ஐ வெளில எடுத்து 5³ ஈக்குவல் டு 6√25. அதே மாதிரி 3√7 ஈக்குவல் டு 7/1/3. இப்போ இது 6 வரணுன்னா 2, இதுவும் 2ஆல் பண்ணோம் 2/6. இந்த 6ஐ வெளில எடுத்துகிட்டு வந்தோம்னா 7² 6√49. 6√50 50/1/6. இதுக்கு எல்சிஎம் 6 தான் இருக்குது, அதால் நோ ப்ராப்ளம். 6√50. இப்போ இது அசெண்டிங்கில் எப்படி எழுதலாம் 6√49 6√50. இது என்ன 6√49 less than 6√50 less than 6√25. இப்போ 6√49க்கு கரஸ்பாண்டிங் எதுன்னு பார்க்கணும். 3√7ல் தான் 6√49 ஆன்சர் வந்தது. ஸோ 3√7க்கு 6√49 6√50 அதே தான். 6√125 வந்து 2√5க்கு வந்தது. இதே டிசெண்டிங் ஆர்டர்னால் பெருசுலேருந்து சின்னது. ஸோ 2√5 less than greater than 6√50 greater than 3√7.
Next, fifth one, express 5.43 into 10 power minus 3 as a number. So 5.43 into 10 power minus 3 என்ன இது 3 digit முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சா ஸோ இங்கே இருந்தது பாயிண்ட்டு 1 2 3 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம். அதுதான் 10 power minus 3. So 0.00543 is a required number. இதே 2 இருந்ததுன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம், இங்கே வச்சுருக்கோம். இது 3 இருக்கிறதால இங்கே வைக்கிறோம். அந்த மாதிரி தான் 1 இருந்தால் இங்கே வைக்கிறோம். 0.543 வந்திருக்கும். 10 power minus 1 இருந்திருந்தா. ஸோ 0.00543 is a required number. For more videos, please subscribe to our channel. Thank you.